பாரதி ராஜா அவர்களுடைய லேப்டாப்ல இருந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை பார்த்து அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்பவே ஷாக் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் கிடைச்சிருக்கு. அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் இருந்து கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே ஆக போகுது. இருந்தாலுமே இப்போ வரைக்கும் அவரை பற்றின செய்திகள் அப்படிங்கிறது தொடர்ந்து சோசியல் மீடியாலையும் சரி பொதுமக்களிடையும் சரி இருந்து வந்துட்டு தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவரை பற்றின ஏதாவது சின்ன துணுக்கு நியூஸ் கிடைச்சா கூட அது ரொம்ப வைரலாக சோசியல் மீடியாவில் போகுது. அந்த வகையில் சமீபத்தில் அவரோட வீட்டில் நடந்த ஒரு விஷயந்தான் எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கை ஏற்படுத்தியிருக்கு. அது என்ன அப்படின்னா, இப்போ பாரதி ராஜா அவர்கள் இறந்த பிறகு அவரோட வீட்டை சுத்தம் பண்ணுறதுக்கான பணிகள் போய்கிட்டு இருக்கு. அப்போ அவருடைய ரூமில் அவரோட பர்சனல் லேப்டாப் ஒன்று கிடச்சிருந்துருக்கு. அந்த ஒரு லேப்டாப்பில் ஏதாவது முக்கியமான விஷயங்கள் இருக்கா, பாரதி ராஜா சார் எதுவும் சொல்ல வந்து விட்டு வச்சிருக்காரா அப்படிங்கிற மாதிரி அவரோட மகளும் அவருடைய மனைவியும் வந்து செக் பண்ணியிருந்திருக்காங்க. அப்படி செக் பண்ணவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இன்ப அதிர்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பாரதி ராஜா சார் அதில் இருக்க முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே தனித்தனியாக ஃபோல்டர் போட்டு வச்சுருந்துருக்காரு. அதை பார்த்து தான் இவங்க எல்லாருமே பயங்கரமாக எமோஷ்னல் ஆகியிருக்காங்க. என்னப்பா சொல்கிற, முக்கியமான விஷயம்ங்கிற, ஃபோல்டர் போட்டு வச்சுருக்காருங்கிற, அதை பார்த்து அவங்க ஏன் ஷாக் ஆகணும், அதை பார்த்து அவங்க ஏன் எமோஷ்னல் ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் இருந்த முக்கியமான விஷயங்கள் எல்லாமே அவங்களுடைய குடும்ப ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் தான். அந்த அளவுக்கு இவங்கள தான் அவர் முக்கியமாக நினச்சிருந்திருக்காரு. பாரதி ராஜா சாருக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப உடம்புல முடியாமல் போயிடுச்சு இல்லையா. அதுக்கப்புறம் அவருடைய ஃபேமிலி ஃபோட்டோஸ், ஃபேமிலியில் எடுத்த வீடியோஸ், அவர் வந்து அவங்க மகன் கூட இருக்க வீடியோஸ், அவங்க மகள் கூட இருக்க வீடியோஸ், அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ண டைம் அப்படின்னு அது எல்லாத்தையுமே ஃபோல்டர் போட்டு வச்சுருந்துருக்காரு. குறிப்பாக மனைவியோட ஒரு ஃபோல்டர், மகனோட ஒரு ஃபோல்டர், மகளோட ஒரு ஃபோல்டர், பேத்திகளோட ஒரு ஃபோல்டர் அப்படின்னு தனித்தனியாக போட்டு வச்சுருந்துருக்காரு. அது எல்லாத்தையுமே தன்னோட கடைசி காலகட்டங்களில் திரும்ப திரும்ப பார்த்துருந்துருக்காரு. குறிப்பாக அளவுக்கு அதிகமாக மனோஜ் பாரதி ராஜா அவர்கள் கூட இருந்ததை தான் பார்த்து ரொம்பவே எமோஷ்னலாக இருந்திருக்காரு. இது ஒரு பக்கம் இருந்தாலுமே இன்னொரு பக்கம் மூவிஸ் ரிலேட்டடாக அவர் படங்களுடைய சாங்ஸு, அவர் படங்கள், அது மட்டும் இல்லாமல் புதுசாக ஏதாவது ஒரு படம் வந்து அவர் பார்க்கணும்னு நினச்சாருன்னா அந்த படத்தோட ஃபோல்டர்ஸ் அப்படின்னு இந்த மாதிரி அவரோட லேப்டாப்பில் அவர் எதை அதிகமாக நேசிச்சிருந்தாரோ அது எல்லாமே இருந்திருக்கு. கண்டிப்பாக அவங்க மிகப்பெரும் அளவில் நினச்சது பாரதி ராஜா சாரோட மூவிஸ் கண்டிப்பாக அந்த லேப்டாப்பில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிருந்துருக்காங்க. ஆனால் அவருடைய ஃபேமிலி ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ், அதுலேயும் பர்சனலாக நார்மலாக எடுத்த வீடியோஸ்லாம் கூட அதில் இருந்திருக்கு. எந்த அளவுக்கு அவர் தன்னோட குடும்பத்தை நேசிச்சிருக்காரு அப்படிங்கிறத பார்த்து அவங்க ரொம்பவே எமோஷ்னல் ஆகியிருக்காங்க. அதுலேயும் கடைசி நேரத்தில் பாரதி ராஜா சார் யாருமே இல்லாமல் தான் தனியாக போயிருந்தார். அதை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணியிருந்திருக்காங்க. கடைசி நேரத்தில் கூட அப்பா வந்து நம்மளை தான் நினச்சி பார்த்துருக்காரு, நம்ம கூட இருந்த விஷயங்களை தான் வந்து யோசிச்சிருந்திருக்காரு, அதை தான் ரீகால் பண்ணியிருந்திருக்காரு. அப்படி இருக்கையில் நம்ம வந்து கடைசி நேரத்தில் அவர் கூட இல்லையே அப்படின்னு அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்கள கன்சோலும் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த விஷயங்கள் தான் சமீபத்தில் வெளியாகி ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இதை பார்த்ததுக்கப்புறம் எல்லோருமே பாரதி ராஜா சாரை பற்றி ஒரு சில விஷயங்கள் கமெண்ட்ஸில் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.